My dear students, obtain the Cartesian form of the locus z equal to x plus iy in each of the following cases. இதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷனில் பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் ஐசட் அதுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஐசட் என்னான்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஐசட் அப்படின்னா இங்கே ஜட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இதுதான் ஐசட். ஐ உள்ளே எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் இங்கே ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஐ ஸ்கொயர் வர இடத்துல -1 போட சொல்லியிருக்கேன். அப்போ -1 இன்ட்டு ஒய், அதாவது -y ப்ளஸ் xiy, அதாவது xi. இப்போது -y ப்ளஸ் xi, அதாவது ரியல் பார்ட்டை முன்னாடி வச்சுக்கிறேன், அவ்வளோதான்ப்பா. ஸோ இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு எனக்கு தேவையில்லை, ரியல் பார்ட்டு மட்டும்தான் தேவை. அப்போ ரியல் பார்ட்டு என்னன்னா -y மட்டும்தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் 3 வருது. அப்போது ஆஸ் பர் சம் நான் கொஷின் எழுதிக்கிறேன் பாருங்கள். ரியல் பார்ட் ஆஃப் ஐஜட்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் 3, -yக்கு ஸ்கொயர் பண்ணால் 3. ஓகே, ஸோ -yக்கு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஓகே, செகண்ட் சப்டிஷனில் இமேஜினரி பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிக்கிறேன். 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஜெட் ப்ளஸ் 1, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு 1 மைனஸ் ஐ, ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணணும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன், போர்ட் மாஸ் ரூல். 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 1 இன்ட்டு ஐஒய் ப்ளஸ் 1 ஐஒய் தான், அது ஐஒய்னு எழுதலாம். ஐ இன்ட்டு எக்ஸு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஐஎக்ஸு. அடுத்து ஒரு மைனஸ் ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க, ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா. அப்புறம் ஐ ஸ்கொயருக்கு இன்னொரு -1 வரும், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயரு, அதுக்கு ஒரு -1 வரும். அதுக்கு பக்கம் ஒய் போடுங்க, லாஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போது என்னோட ரியல் பார்ட்டில் என்னெல்லாம் வரணும் நல்லா கவனிங்க. எக்ஸுக்குள்ளே ஐ இல்லை, இந்த எக்ஸு கூட ஐ இல்லை. அப்புறம் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஆயிரும். அப்புறம் இன்னொரு 1 இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் ரியல் பார்ட்டு. அடுத்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஐ காமனாக எடுத்துருங்க வெளியே. பாருங்கள், இவங்க 2 பேரும் ஐ வச்சுட்டு இருக்காங்க. ஐ வெளியே எடுத்த பிறகு ஒய் மைனஸ் எக்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே, இங்கே ஒய் மீந்திருக்கு, இங்கே எக்ஸ் மீந்திருக்கு, நடுவில் மைனஸு. ஓகேவா? ஸோ இதுதான் இமேஜினரி பார்ட்டு. ஐஎம் ஆஃப் 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஜெட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இமேஜினரி பார்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 0. 2 பக்கம் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆயிரும், ஒய் மைனஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 0 வந்துடும். அவ்வளோதான்பா. புக் ஆன்சரே வேணும்னா இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் சப்டிஷனில் பாருங்கள், 2 பக்கமும் மாடு கொடுத்துருக்காங்க. மாட் ஜெட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாட் ஜெட் மைனஸ் 1. இப்போ மாட் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது ஜெட்டுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. நல்லா கவனிங்க, ஐ இங்கே -1. ஓகேவா? சரி, இப்போ ரியல் பார்ட் என்ன, எக்ஸ் மட்டும்தான். இமேஜினரி பார்ட் என்ன, ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் 1. இதுதான் இமேஜினரி பார்ட்டு. இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 தான் ரியல் பார்ட்டு. பாருங்கள், அதில் ஐ இல்லை. அப்போ இமேஜினரி பார்ட்டு ஒய் தான் வரும், ஒய் ஐ. ஓகே, ஸோ இப்போ மாடை ரிமூவ் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் மாடை ரிமூவ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது நம்ம பேசிக்ஸில் பார்த்தோம். இப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகிடும், இந்த ரூட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரூட்டு ரிமூவ் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி, a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y இன்ட்டு 1 2y தான், 1 ஸ்கொயர் 1 தான். இந்த பக்கமும் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணதுனால ரூட்டு போயிடுச்சுப்பா. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு 1 மைனஸ் 2x தான், 1 ஸ்கொயர் 1 தான், லாஸ்ட்டில் ஒரு ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், யாரெல்லாம் சேமாக இருக்காங்களோ கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் சேமாக இருக்குது, கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் 2 சைடில் இருக்குது, கட் பண்ணிடுறேன்.
ப்ளஸ் ஒன்று ரெண்டு சைடில் சேமாக இருக்குது, கட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு 2y, இந்த பக்கம் மைனஸ் 2x. ஸோ நான் இதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடுறேன். அப்போது அது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஓகேவா? தென் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் உள்ளே நிற்கும். இப்போ 2 நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 0 கடியில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். z பார் ஈக்குவல் டு z இன்வெர்ஸ். z பார் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, அதுக்கு பார். z இன்வெர்ஸ்ன்றது 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இப்படி வந்தாலே என்ன பண்ணணும், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலே கான்ஜுகேட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஐஒய் மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் ஐஒய், இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு மேலே பார் இருக்கு இல்லையா, அப்போ என்ன வரும், இங்கே ஆப்போசிட் சிம்பிள் வந்துடும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஐஒய், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு மேலே என்ன வந்தது பாருங்கள், 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் மைனஸ் ஐஒய் தான் மேலே. கீழே இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். பாரு, ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள் மேலே ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க. ஸோ 1 டைம் 1 டைம். அப்போ இவனை எடுத்துகிட்டு வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.